அன்பார்ந்தவர்களே, இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் இடையிலான ஒரு தாகமான ஒரு உரையாடல், அது குறிப்பாக துன்ப வேளையில் எங்களுக்காக யார் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் எங்குகின்ற வேளையில் எங்களுக்காக இறைவன் இருக்கிறார் என்று சொல்லி அந்த உணர்வோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருந்து அவரை நினைத்து அவருடைய அருளை பெறுகின்ற அந்த தருணம் உன்னதமானது. அன்பார்ந்தவர்களே, யாக்கோப்பு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 8வது வசனத்தில், இறைவனை நோக்கி நெருங்கி வாருங்கள், அவரும் உங்களை நோக்கி நெருங்கி வருவார் என்று சொல்லுகின்ற அந்த வரிகள். இறைவனை நோக்கி நாங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் எங்கள் வாழ்வை நோக்கி 1000 அடிகள் எடுத்து வைப்பார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை தியானிக்கின்ற இந்த அற்புதமான இந்த காலத்துல அந்த சிலுவையிலே அறையப்பட்டிருந்த அந்த நல்ல கல்வன் அந்த இயேசு ஆண்டவரை பார்த்து, இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வருகின்ற பொழுது என்னையும் நினைவு கூறும் என்று சொன்ன அந்த தருணமே, அந்த நிமிடமே ஆண்டவர் இயேசு அவருடைய வாழ்வை பொறுப்படுத்தாரே. லூக்கா நற்செய்தி 23 நாங்கள் பார்ப்பதை போல அந்த சிறு பொழுது, அந்த ஒரு நிமிடம் இறைவனோடு இருக்கிற அந்த தருணமாக எங்கள் வாழ்வை மாற்றுகின்ற தருணமாக மாறுகின்ற நேரம் இது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு இந்த அழகான இந்த பாடல், எங்கள் அனைவருக்கும் தெரிந்த இந்த பாடலை நாங்கள் பங்கு பெறுவோம். அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் இறைவா. ஆஹா, ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் தலைவா. கையிலே விந்தைகள் நிகழ்வதும் நிறைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் நிறைவா. மொழிகளை தாண்டி மனமுறவாட, மொழிகளை தாண்டி மனமுறவாட, மகிழ்வினில் திளைப்பதும் ஏனிறைவா, ஏனிறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. ஆண்டவரே, அந்த ஒரு நிமிடம், அந்த சிறிய தருணம் ஆண்டவரே, உம்மோடு நான் செலவிடுகின்ற இந்த நேரம் ஆண்டவரே என் வாழ்வை மாற்றட்டும். ஆண்டவரே, விழிகளை மூடி உம்மை நினைக்கின்ற வேளையிலே அது இயேசு ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து, அந்த மார்பிலே சாய்ந்து ஆண்டவர் இயேசுவே நீர் சொல்வதை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி உம்மோடு ஒன்றாக இணைகிற வேளையில ஆண்டவரின் வாழ்வு மாறுகின்ற தருணம் அது. நாங்கள் கண்களை மூடி
இயேசு ஆண்டவரை தியானிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த விந்தையான அனுபவம் இந்த உலகத்திலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேலான அமைதியும் ஆறுதலும் அது. ஏனென்று சொன்னால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுமந்து வருகின்ற வேதனைகள் ஏராளம். நீங்கள் பாரமான சுமைகளை சுமந்து சுமந்து களைத்து போனவர்களாக, எங்களுக்காக யார் இருக்கின்றார்கள், எங்கள் பாரங்களை யார் இறக்கி வைப்பார்கள் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு வாழும் பொழுது ஆண்டவர் இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். அவரோடு கூட அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாங்கள் தொடர்ந்து பாடுவோம். அந்த இயேசு ஆண்டவருடைய அருகிலே அமர்ந்திருந்து மொழிகளால் விவரிக்க முடியாத அந்த அனுபவத்தை பெற குரல் கேட்க வேள்விகள் நிகழ்வதும் நிறைவா சோதரமானிட அழுகுரல் கேட்க வேள்விகள் நிகழ்வதும் நிறைவா வேதனை கண்டும் காட்டிடும் மௌனம் வேதனை கண்டும் காட்டிடும் மௌனம் விளங்கவில்லை அது ஏன் இறைவா ஏன் இறைவா ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் இறைவா. ஆண்டவரே, நாங்கள் பாடிய இந்த வரி எங்களுடைய மனித வாழ்க்கையை அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. ஆண்டவரே, நீ சிலுவையிலே தொங்கிய வேளையிலே மத்தேயு நற்செய்தியில நாங்கள் பார்க்கிறோம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல, ஆண்டவரே, அந்த வேளையில இந்த வானம் மௌனமாகியது. தந்தையினுடைய அந்த மௌனம், அங்கு கூடியிருந்தவர்களுடைய அந்த மௌனம், உமக்கு எதிராக எல்லோரும் நிற்கிற சூழ்நிலை. ஆண்டவர் இயேசுவே, தந்தை எங்கே? அந்த வேளையில சிலுவை அடிகள் என்ற அந்த தாயினுடைய உள்ளத்தில் இருந்த அந்த 1000 கேள்விகள். ஆண்டவரே, ஏன் இந்த மௌனம் என்று சொல்லி, ஆண்டவரே, அதனுடைய உச்சக்கட்டமாக நீர் அழுகின்ற அந்த தருணம், என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி நீர் அழுகின்ற அந்த அழுகுரல். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் பல தருணங்களிலே உம்முடைய மௌனங்கள் எங்களுக்கு பெரும் கேள்விகளாக இருக்கின்றன. ஆண்டவரே, எத்தனை ஆண்டுகள் நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, நாங்கள் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் உம்முடைய ஆசீரை பெறுவதற்காக. ஆண்டவரே, நாங்கள் என்னத்தை தவறுவிட்டோம், ஆண்டவரே, நாங்கள் எதை தவறாக செய்தோம் என்று சொல்லி தெரியவில்லையே. ஆண்டவரே, ஏன் இந்த மௌனம் என்று சொல்லி நாங்கள் அங்கலாய்க்கின்ற தருணங்கள். ஆனால் ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும், நிச்சயமாக ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்த அந்த வேளையிலே தூய ஆவியை பொழிந்த பொழுது அருளின் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி, ஆண்டவரே, அதை நம்பிக்கையாக கொண்டு நாங்கள் பாடுகின்றோம். தாண்டி மனமுறவாட மகிழ்வினில் திளைப்பது ஏன் இறைவா ஏன் இறைவா ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தருணங்கள்ல இறைவன் மௌனமாக இருக்கிற சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்கலாம். சில வேளைகளில் நீங்கள் உங்களுடைய மன்றாட்டுகளுக்கு பதில் இல்லாமல் இருக்கிற நிலையில, இறைவா ஏன் இந்த மௌனம் என்று சொல்லி அந்த சிலுவை அடியிலே நின்ற அந்த தாய், மௌனமாக நின்ற அந்த தாய் 1000 கேள்விகளோடு நின்றதை போல நாங்களும் நிற்கின்ற தருணங்கள் உண்டு. ஆனால் அன்பார்ந்தவர்கள், இந்த தாயை போல அந்த விசுவாசத்திலே இறுக்கமாக, ஏனென்று சொன்னால் ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை தந்திருக்கிறார் என்று சொன்னால்
நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நான் முன்னோக்கி செல்ல இறைவா உம்முடைய கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லி மன்றாடுவோமா? ஆண்டவரே, உம்முடைய கிருபை மட்டும் என்னை தாங்கிக் கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய அருள் பிரசன்னம் மட்டும் என்னை தாங்கிக் கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்மை விட்டு நான் விலகி விடாமல் இருக்க என்னை எப்பொழுதும் உம்முடைய பாதுகாப்பிலே என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் பாடுவோம். வேதனை கண்டும் காட்டிடும் மௌனம், வேதனை கண்டும் காட்டிடும் மௌனம் விளங்கவில்லை. அது ஏன் இறைவா, ஏன் இறைவா? ஒரு நிமிடம் ஆண்டவரே, உம்முடைய அந்த மௌனம் அலட்சியம் அல்ல. ஆண்டவரே, நீர் மௌனமாக இருக்கிறீர் என்று சொன்னால் நீர் அதிலிருந்து எங்களை வேறொரு நிலைக்கு அழைத்து செல்வதற்காக என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், இறைவன் மௌனமாக இருக்கிற தருணங்களை இந்த வேளையில் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். அந்த விசுவாச அறிக்கையை இந்த வேளையில் நாங்கள் செய்வோமா? பிரியமான சகோதரர்களை, நீங்கள் இருக்கிற இடங்களில் இருந்து உங்கள் உள்ளங்களை உயர்த்தியவர்களாக இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி சிலுவை அடியில் என்ற அந்த தாய் மரியாளை நினைத்து பாருங்கள். அவருடைய கேள்விகள், இது எதற்கு நடக்கிறது என்று சொல்லி, ஆண்டவர் இயேசு உன்னதர் என அழைக்கப்படுவார், கடவுளுடைய மகனாக இருக்கிறவர் ஏன் சிலுவையிலே கொல்லப்படுகின்றார் என்று சொல்லி அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் ஆனால் மௌனமாக நின்ற அந்த தாய், அந்த விசுவாச அறிக்கையை அவள் செய்ததை போல நாங்களும் அதே விசுவாச அறிக்கையை செய்வோமா? இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். சின்ன பிள்ளைகளை போல எங்கள் இயலாத தருணத்தில் இயேசுவை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுவோம். இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மௌனத்தை, ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் காலம் தள்ளி போகிற நிலைகள், எதிர்பார்த்து காத்திருக்கிற விடயங்கள் நடக்காமல் இருக்கிற தருணங்கள், ஆண்டவரே, அனைத்தையும் மக்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, பிரியமான சகோதரர்கள், இந்த வேளையில் வாழ்வின் பாரங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அருள் பிரசன்னம் இந்த வேளையில் இறங்கி வந்து அந்த பலத்த மாற்றத்தை உண்டாக்கட்டும். ஆண்டவரே, நீர் இறந்து உயிர்த்த பிறகு 50வது நாளிலே உம்முடைய தூய ஆவியானவர் பொழியப்பட்ட வேளையில ஆண்டவரே, அனைத்திற்கான இந்த 1000 கேள்விகளுக்கான பதில் கிடைத்ததே. ஆண்டவரே, அதே விதமாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த வேளையிலே தூக்கி எடுத்தருள்வீராக. ஆண்டவரே, உயர்த்தி அருளும் இறைவா, உயர்த்தி அருளும் இறைவா. ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. இந்த விசுவாச அறிக்கையை செய்கிற இந்த பிள்ளைகள் தங்களுடைய உடைந்த நிலையில மனித மட்டத்தில் பதில்கள் இல்லாமல் ஏக்கத்தோடு அலைகின்ற, ஆண்டவரே, கைவிடப்பட்ட நிலைகள்ல வாழ்க்கையின் ஓரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, உம்முடைய மௌனத்தை கண்டு களைத்து போயிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, ஓடி ஓடி களைத்து போயிருக்கிற பிள்ளைகள், ஆசீர்வாதங்கள் காலம் தள்ளி போயிருக்கிற பிள்ளைகளை இந்த வேளையிலே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இறைவா, பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.